மாநிலத்தின் வருவாயில் 4/1 பங்கை கல்விக்காக ஒதுக்கியவர் முதலமைச்சர் ஜெயலலிதா என அமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். போடி தொகுதியில் பன்னீர்செல்வம் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அணைக்கரைப்பட்டி, மீனாட்சிபுரம், துரைராஜபுரம் உள்ளிட்ட 10 கிராமங்களில் திறந்தவெளி வாகனத்தில் அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய பன்னீர்செல்வம் போடி தொகுதியில் அதிமுக ஆட்சியில் பல்வேறு நலத்திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்தி வரும் முதலமைச்சர் ஜெயலலிதா புத்தகம் முதல் மடிக்கணினி வரை இலவசமாக வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். மனிதவள மேம்பாட்டுக்கு நம்முடைய மாணவ செல்வங்களை படிக்க வைப்பதில் மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்றைக்கு தனி கவனம் செலுத்தி வருகிறார். நம்முடைய மாநிலத்தினுடைய ஆண்டு வருமானம் ஒரு வருடத்திய வருமானம் 86,000 கோடி ரூபாய் என்றிருந்தாலும் அதில் 4/1 பங்கு நிதி 23,400 கோடி ரூபாயை கல்வித்துறைக்காக மட்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் தடுத்து கல்வித்துறைக்காக ஒதுக்கி இன்றைக்கு கல்வித்துறையில் மிகப்பெரிய புரட்சியை மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு